ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசில் ஆடியோ. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஒன் டைம் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடியே ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் போட்டிருந்தோம். இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் சாம்பிள் பிளேயர் போடலான்னு. அதை பார்த்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் சாம்பிள் பிளேயர். இதுக்கு முன்னாடி 2 சாம்பிள் பிளேயர் போட்டோம். வீடியோவில் போடுறத ஃபஸ்ட் சாம்பிள் பிளேயர் போடுறோம். சாம்பிள் பிளேயரில் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 4.2 சாம்பிள் பிளேயர். இது ஹார்வெஸ்டர் வண்டிக்கு, அதாவது நெல் கதிர் அறுவடை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கு போட்டிருக்கு. கேபினட் பெரிய சைஸ் கேபினெட்ல வரும்னு சொல்லிட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இதில் யாராலையும் மேக்ஸிமம் இந்த மாதிரி செட்டு போட முடியாதுன்னு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் யாரும் இது நாள் வரைக்கும் போட்டதில்லை. இது நாள் வரைக்கும் இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்டர்னு போயிட்டாவே மினிமம் 6000 7000 பட்ஜெட் தான் வரும். நம்ம ஒரு செட்டே 7000 பட்ஜெட் கொடுத்துருக்குறோம். அதாவது இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ரெக்டிஃபயர் போட்டு எல்லாம் பண்ணி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிகளுக்கு போகிற செட்டில் யாருமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அதில் இன்வெர்டர் நார்மலாக பார்த்தா டிசி இன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்வெர்டர்ல வர அவுட்புட் பார்த்தா டிசி அவுட்புட் தான் வரும். அதனால ஏன்னா 12 வோல்ட்டோ 24 வோல்ட்டோ ஏசி வோல்ட் தேவைப்படும். எதுக்கு? இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு. அதனால ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டுக்கிறேன் காட்டு. செட் ஆன் பண்ணோன்னே பாருங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஆன் ஆகுது. எந்த சவுண்டு, அந்த டப்புங்கிற சவுண்டு எதுவும் வந்தில்லை. மேக்ஸிமம் அந்த மாதிரி சவுண்டு வரதுனால ஸ்பீக்கர் லைஃப் குறையும். அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஆம்பிள் பிளேயர் பார்த்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்பெட் தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு 12 வோல்ட்ல ரன் ஆகக்கூடிய ஆம்பிள் பிளேயர். 12 வோல்ட் உள்ள போய் அதுக்கு அடுத்து 28 வோல்ட்டா ஏசி வோல்ட்டா மாறி நமக்கு டிசி வோல்ட் அவுட்புட் வரும்போது ஒரு 35 வோல்ட் வரைக்கும் ரேஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி இது ஒரு 4 பேனல் ஆம்பிள் பிளேயர் தான். 4 8 இன்ச் ஸ்பீக்கரும் ஒரு 10 இன்ச்சோ 12 இன்ச்சோ சப்வூஃபரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் 8 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனா கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம 10 இன்ச் சப்வூஃபர் 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனா கஸ்டமர் கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு கஸ்டமர் அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி போட்ட ஆம்பிள் பிளேயர். அதே மாதிரி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்டர்லேயே கொடுத்துட்டோம். கனெக்டர் போட்டு கொடுத்தங்காட்டி எங்களுக்கு கலட்டுறதுக்கும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி ஒயரும் பார்த்துட்டா 6 ஸ்கொயர் mm ஹெவியாக போட்டிருக்கிறோம். வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் 6 ஸ்கொயர் mm போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரெக்டிஃபயர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஹெவியான ஒரு ரெக்டிஃபயர் தான் போட்டிருக்கிறோம். கெப்பாசிட்டர் பெருசாக போட்டிருக்கு. சப்பு பிளஸ் பிடி நாங்கள் அல்ட்ரா டிஜிட்டல், அதாவது யூடி பிராண்டோட சப்பு பிளஸ் பிடி யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற போர்டு எல்லாமே எங்களோட டெசிபிள் ஆடியோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். காட்டு, இந்த டெசிபிள் ஆடியோட எங்களோட பிராண்ட் தான் மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது பென்ட்ரைவ் போர்டு சரி. உள்ள ஃபேனு கூலிங் ஃபேன் 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்கு தனியாக ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குது. டோட்டலாக மற்ற சைடு சேனல்ஸுக்குலாம் ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது பாருங்க. ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா யூடியூப்ல காப்பிரைட்ஸ் வரும். பார்த்துட்டீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இதோட மொத்த சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறத ஒரு ஹெட்ஃபோன் போட்டு ஃபீல் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே இதோட வீடியோ போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆம்பிள் பிளேயருக்கு மேக்ஸிமம் வண்டிகளுக்கு ஆம்பிள் பிளேயர் யாரும் வாரண்டி கொடுக்கறது இல்லை. இந்த ஆம்பிள் பிளேயர் நம்ம 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்கிறோம். அதாவது ரேட்டும் பார்த்துட்டு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பிரைஸ் தான். ஒரு 7000 பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப 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 ரேட் கம்மியான ஆம்பிள் பிளேயர். டெசிபிள் ஆடியோவில் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற ஆம்பிள் பிளேயர் எல்லாமே வண்டிகளுக்காக கொடுக்கப்பட்டது. நிச்சயமா வண்டிகளுக்காக கொடுக்கப்பட்ட ஆம்பிள் பிளேயர் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல மாட்ட முடியாம இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வண்டியில ஓனர்ஸ் நிறைய மாட்டி கொடுக்கறது இல்லை. டிரைவர்ஸ் அவங்களோட காசை போட்டு நிறைய வண்டிகளுக்கு மாட்டுறாங்க. அந்த மாதிரி இடத்துல டிரைவர் சப்போர்ட்டுக்காக எங்களோட மொத்த இன்ஸ்டாகிராம் சேனல்லே மேக்ஸிமம் பார்த்தா டிரைவர் சப்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி டிரைவர் சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் மேக்ஸிமம் வண்டிகளுக்கான செட்டு மட்டும் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி கொடுக்குறோம். எங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் டிரைவர் சப்போர்ட்டுக்காக நாங்கள் இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்களும் எங்கள் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் போடுறதும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு க்ரோத்தாக இருக்கும். ஏன்னா பார்த்துட்டா மேக்ஸிமம் மார்க்கெட்டில் பார்த்துட்டா இன்வெர்டர் வச்சு போட்டாவே நார்மலாக இந்த மாதிரி ஒரு இன்வெர்டர் வச்சு போட்டால் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோவில் மற்ற சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இன்வெர்டர் 2 இன்வெர்டர் 3 இன்வெர்டர் வச்சிருப்பாங்க. என்னதான் இந்த இன்வெர்டர் 2 இன்வெர்டர் 3 இன்வெர்டர் வச்சாலும் நம்ம இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு எடுக்கக்கூடிய பேஸை எடுக்க முடியாது. அதோட சவுண்ட் கிளாரிட்டி எடுக்கவே முடியாது. இந்த இன்வெர்டர் நார்மலாக ஒரு 2.1 சின்ன சின்ன கேபின் வண்டிகள் கரெக்டாக இருக்கும். சின்ன கேபின் வண்டிகளும் பெரிய லெவலில் பேஸ் வேணும்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இன்வெர்டர்ஸ் தனியாக போடுவாங்க. இன்வெர்டர்ஸ் தனியாக போடும்போது உங்களுக்கு 7000 வந்துடும். ஏன்னா நமக்கு மொத்த ஆம்பிள் பிளேயர் சேர்த்தியுமே நம்ம 7000 பட்ஜெட் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸிமம் இன்வெர்டர் போட்டு பஸ்லயோ வண்டி கோச் வண்டியில
டிராவலர்ல போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஆச்சரியபூர்வமா தான் இருக்கும். என்னடா நம்ம இன்வெர்டர் 6000 7000 10,000 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். அவங்க வந்து மொத்த செட்டையுமே இந்த பட்ஜெட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம மத்தவங்க மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு யூனிக்கா ஒரு விஷயத்த தேடி தேடி பண்ணணும். ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்கிற பொருள் எல்லாத்துட்டையுமே இருக்கணும். டெசிபிள் ஆடியோஸோட பொருள் எல்லா வண்டிகளையும் இருக்கணும். எல்லா இடத்துலயும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அது வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை போடுவோம். ராமேஸ்வரத்துல இருந்து ராமேஸ்வரத்துக்கு எங்க கடைக்கு ஒரு 550 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து ஒரு தோஸ்த் வண்டிக்கு செட்டு போட்டு போனார். எதனால நம்ம பொருள் அந்த மாதிரி தரமா இருக்கும், சர்வீஸ் அந்த மாதிரி ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கிறது காட்டுது. மேக்சிமம் ரேட்டு கம்மியா கொடுக்கறதுக்கான என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ரேட் கம்மியா கொடுக்குறீங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் நிறைய இதில் நானே நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். இது ஒரு ஃபேக்கான வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபேக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸுக்கு மேல நம்ம இந்த சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தெளிவா பண்ணிருக்கோம். எந்த கமெண்ட்ஸ்லயும் ஒரு பேட் கமெண்ட்ஸ் இருக்காது. இவங்க சரியா பொருளை கொடுக்கல அது இதுன்னு எந்த கமெண்ட்ஸும் இருக்காது. தெளிவா எல்லாத்துக்கும் பணம் கொடுத்த பிறகு பொருளை டிஸ்போஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே சமயத்துல பார்த்துட்டா நாங்க ஒரு 2 டேஸ் 3 டேஸ்ல கொடுக்குறோம்னு சொல்லியிருப்போம். அதுல ஒரு 4 டேஸ் 5 டேஸ் ஆயிருக்குது. அந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்குது வழியே மற்றபடி அமௌண்ட் வாங்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஃபோன் எடுக்காம அந்த மாதிரி எந்த இஷ்யூ நடந்ததில்லை. அதே சமயத்துல ரேட் கம்மியா கொடுக்குறேன் அப்படிங்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளுமே மேக்சிமம் ஒரு 100% வந்து எல்லா போர்டும் நாங்களே யூஸ் பண்றோம். நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்களே போட்டு டெஸ்டிங் பண்ணி போட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாஸ்பெட் போர்டும் சரி, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நாங்களே ஓனா தான் போடுறோம். பாருங்க பிசிபி போட்டு தனித்தனி எல்லா காம்பனண்ட்டும் மாட்டி எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் வீட்டுகளுக்கு போடும்போது இதுல எந்த மாதிரி காம்பனண்ட் போட்டு எஃபெக்ட் வருமோ அந்த மாதிரி போடுவோம். அதே மாதிரி வண்டிகளுக்கு போடும்போது எந்த மாதிரி காம்பனண்ட் போட்டு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி போடுவோம். அதனாலதான் வந்து எங்களால இந்த போர்டு மார்க்கெட்ல எடுத்தா நார்மலா ஒரு 5 சேனல் போர்டு எடுத்து 2200 3000 வந்து எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ரேட் கம்மியா வரும். அதனால எங்களோட பர்ச்சேஸ் ரேட்டுக்கே நாங்க போட்டு கொடுக்க முடியுது. அதுல ஒரு சின்ன லாபம் வச்சு நாங்க கொடுக்குறோம். டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு தனியா நம்ம யூனிட் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் நான் அதை வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறேன். அதே கூடிய சீக்கிரத்துல எங்களோட யூனிட் ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு நாங்க வந்து வீடியோவில் கொண்டு வரோம். ஏன்னா நிறைய மிஷின்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்குறோம். பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் சால்ரிங் பண்றதுக்கும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர் ரைனிங் பண்றதுக்கும் சரி. இப்போ வரைக்கும் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ரைனிங் பண்றதுக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு மிஷின் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எங்களால மேக்ஸிமம் என்ன ரேட்டு கொடுக்க முடியும் அந்த ரேட்டு கொடுக்குறோம். இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மருமே நிறைய கஸ்டமர் நிறைய கடைக்கார ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்க வாங்கி போட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்ம இது உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தடுத்து எல்லா கடைகளிலும் இதே மாதிரி கொண்டு வருவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து டெசிபிள் ஆடியோவில் மட்டும்தான் வாங்கி ட்ரை பண்ணணும் இல்லை, நீங்களே தனியாக வெளியில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏன்னா பார்த்தா இதில் வோல்டேஜ் ட்ராப் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த பக்கம் நம்ம 12 வோல்ட் கொடுக்குறோம். 12 வோல்ட் டிசி வோல்ட் நம்ம 12 வோல்ட் ஏசி வோல்ட்டை மாறிடுது. அந்த 12 வோல்ட் ஏசி வோல்ட் அப்படியே நம்ம ஸ்டெப் அப் பண்றோம். அப்படியே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆம்பியர் வந்து 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோ குவாலிட்டியா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து நாங்கள் இவ்வளவு தெளிவான ஒரு சவுண்ட் குவாலிட்டி நாங்கள் வந்து ஃபீல் பண்ண அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போடக்கூடிய ஆம்பிள் பிளேயர் 35,000 40,000 பட்ஜெட் ஆம்பிள் பிளேயர்ல இவ்வளவு ஒரு தெளிவான சவுண்ட் குவாலிட்டி நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த சவுண்ட் குவாலிட்டி நம்ம இந்த ஆம்பிள் பிளேயர் நம்ம ஃபீல் பண்ணிக்கிறோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டிசி வோல்ட்டில் எப்பவுமே ட்ராப்பே இருக்காது. ஏசி வோல்ட் கொடுத்தா கூட 230 வோல்ட் வரும், 220 வோல்ட், 200 வோல்ட் அந்த மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகி வரும். ஆனால் இந்த ஆம்பிள் பிளேயர்ல அந்த மாதிரி ட்ராப் ஆகுது. இந்த பக்கம் நம்ம 12 வோல்ட் கொடுப்போம். ஏன்னா வண்டிகளில் பார்த்துட்டா நம்ம 12 வோல்ட்ல பேட்டரி எப்பவுமே வோல்டேஜ் பார்த்தா 12 to 13 வோல்ட் இருந்துட்டே இருக்கு. இப்போ இந்த பேட்டரியில் போடும்போது கூட கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஏன்னா வந்து நம்ம 12 வோல்ட் கொடுத்துருக்கிறோம். ஆனால் 12 வோல்ட்டுக்கும் போது ட்ராப் ஆகி வோல்ட் எடுக்கும்போது 11 வோல்ட் அந்த மாதிரி வரும். ஏன்னா வண்டிகளில் பார்த்துட்டா 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 12 வோல்ட் பேட்டரியில ஃபுல் சார்ஜிங் பட்சத்தில் ஒரு 12.5 வோல்ட் 13 வோல்ட் வரைக்கும் பேட்டரி பிராண்டை பொறுத்து இருக்கும். 13 வோல்ட் வரைக்கும் இருக்கும். அது வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவிங்ல இருக்கும்போது ஒரு 14 வோல்ட் இதுல இருந்து பேட்டரி டைனமோல இருந்து வரும்போது பேட்டரி சார்ஜிங் வோல்ட் 14 வோல்ட்ல இருக்கு. 14 வோல்ட் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மொத்த லோடை உறிஞ்சு எடுத்தா கூட 12 வோல்ட் ஸ்டெபிலிட்டியா பேட்டரி வந்து போர்டுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுக்குறங்கிற பட்சத்துல எந்த இடத்துலயும் வோல்டேஜ் ட்ராப்பே இருக்காது. ஏன்னா பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு மேனுஃபேக்சரிங் எந்த வோல்டேஜ் ட்ராப் இருக்கக்கூடாது, ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இதுவுமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கிற ரெக்டிஃபையருங்க காட்டு. இந்த யூஸ் பண்ணிக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெர்டர், அதாவது இது வந்து டிசி டு ஏசி கன்வெர்டர், இது டிசி டு ஏசி கன்வெர்டர், இது வந்து ஏசி டு டிசி கன்வெர்டர். இந்த இடத்த நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட் இந்த போர்டுக்கு இன்புட் வந்து 12 வோல்ட் டிசி வோல்ட்டா கொடுப்போம். ஆனா இந்த போர்டு பார்த்துட்டீங்கன்னா அது 12 வோல்ட் ஏசி வோல்ட்டை மாத்தி டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த 12 வோல்ட் ஏசி வோல்ட்டை ஸ்டெப் அப் பண்ணு, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வோல்ட் அதிகம் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் அப் பண்ணி இந்த சைடு பார்த்துட்டீங்கன்னா
செகண்டரி வைண்டிங் சைடு 28,028 அப்படிங்கிற விகிதத்தில் ஏசி வோல்ட்டாக வரும். அந்த 28,028 நாம வந்து இந்த இடத்துல ரெக்டிஃபயர்ல கொடுக்குறோம். இந்த ரெக்டிஃபயரோட வேலை என்னன்னு பார்த்தா நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி வோல்ட்டை டிசி வோல்ட்டா மாற்றி கொடுத்துரும். இந்த ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு 3 இடங்களா உள்ள போய் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் 12 வோல்ட் ஆனது 30 வோல்ட்டை மாற்றி வெளியே வருது. அதாவது நம்ம 30 வோல்ட்டுங்கிறது என்ன இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 30 to 35 வரைக்கும், அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. நம்ம கான்ஸ்டன்டாக நமக்கு 28 வோல்ட் கிடைக்கும். 28 வோல்ட்டுங்கும் போது நமக்கு 35 வோல்ட் நம்ம ரீச்சில் இருக்கும். அதுலேருந்து குறைஞ்சோ அதிகமாக குறையும் அதிகமாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 28 வோல்ட் கான்ஸ்டன்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இன்வெர்டரில் பார்த்துட்டா ஒரே ஸ்டெப்பு தான். இப்போ இந்த இடத்துல வந்து பிரைமரி சைடு நம்ம 12 வோல்ட் கொடுப்போம். 12 வோல்ட் இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட்டில் வந்து இது ஒரு 35 வோல்ட் இன்வெர்டர்னா 35 வோல்ட் வரும். நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண 35 வோல்ட் வந்து 24 மாறும் 20 மாறும். அந்த மாதிரி ஒரு அன்ஸ்டெபிலிட்டியான வோல்டேஜ் தான் இந்த மாதிரி இன்வெர்டர்ல கிடைக்கும். அதனால நம்ம இந்த இன்வெர்டர் நம்ம வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட நிறைய வீடியோவில் நானே பார்த்துருக்கேன். மற்ற கடை வச்சுக்கிறீங்க மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறாங்களா இல்லை தெரியல. மற்ற எல்லா வீடியோவையும் நான் பார்ப்பேன் ஃப்ரீ டைமில். மற்ற சேனல்ஸில் போடுற வீடியோ என்னென்ன இதில் பண்ணியிருக்காங்க, ஏதாவது தவறு பண்ணிக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறத பார்த்துருக்கேன். நிறைய வீடியோஸில் அவங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணி இது இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுன்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இன்வெர்டர் 2 இன்வெர்டர் 3 இன்வெர்டர் வைப்பாங்க. இப்போ வைக்கும்போது என்ன இருந்தாலும் இது ஒரு எஸ்எம்டி காம்பனண்ட் தான். அதான் நம்ம கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் நிறைய போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நிறைய ஃபெயிலியர்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த எஸ்எம்டி காம்பனண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆம்ஸ் எடுக்க முடியும். அதிகபட்ச ஆம்ஸ் எடுத்தோம்னா இந்த இடத்துக்கு மாஸ்பெட் எல்லாம் ஷார்ட் ஆயிரும். அப்படி ஷார்ட் ஆகும்போது இந்த இன்வெர்டரை போயிடும். இன்வெர்டரோட ரேட் பார்த்தா மேக்ஸிமம் வந்து வெளியில் மார்க்கெட்ல 900 1000 வரைக்கும் போடுவாங்க. 800 ஸ்டார்டிங், அதாவது 800 900 1000 அந்த மாதிரி ரேஞ்ச் போடுவாங்க. 3 இன்வெர்டர் 4 இன்வெர்டர் வைக்கிறாங்க. நானும் நிறைய வீடியோவில் போட்டு 4 இன்வெர்டர் வச்சிருக்காங்க. 4 இன்வெர்டர்னு போட்டு 1000 போட்டவங்க 4000 4 இன்வெர்டருக்கு போயிடும். ஏன்னா எதனால நம்ம போர்டில் எதுக்கு போறது இல்லை, நம்ம வந்து IRF 250 டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய 12 வோல்ட்டு ஏசி வோல்ட் டிசி வோல்ட்டை 12 வோல்ட் ஏசி வோல்ட்டை மாத்துறதுக்கு 8 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இதில் 4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஹீட்ஸுங்குமே சின்னதாக தான் இருக்கும். பெரிய ஹீட்ஸிங் போட்டு எவ்வளவு ஹீட் வந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணி ஹீட் ஆகாம போர்டு எந்த போர்டு எரிஞ்சு போகாத முறையில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மொத்த போர்டுகளுக்குமே பார்த்துட்டா நம்ம மொத்த 3 இடத்துல நம்ம ஹீட்டை குறைக்கிறதுக்கு உண்டான ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். மொத்த 2 ஃபேன் வச்சிருக்கிறோம். 2 ஃபேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா 5 சேனல் போர்டுக்கு தனியாக ஒரு ஃபேன் வச்சு அந்த சைடு ஸ்பீக்கருக்கு உண்டான ஹீட்டை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கிறோம். அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சேனல் எதுவுமே ஹீட் ஆகாது. அதே சமயம் இந்த பக்கம் சப்வூஃபர் போர்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா தனியாக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். ஃபேன் கொடுத்து 2 ஃபேனுமே 12 வோல்ட் ரன் ஆகக்கூடிய ஃபேன் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சைடு எடுக்காம நம்ம பிரைமரி சைடு நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து வோல்டேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்கள் செட் ஆன் பண்ணோடனே அடுத்த சேனல் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபேன் ஆன் ஆயிரும். அதே மாதிரி இந்த இன்வெர்டர் போர்டில் வந்து மேக்ஸிமம் யாரும் இது பண்ணதில்லை, நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்டர் போர்டு வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஹை வால்யூம் வச்சு ஏதாவது ஒரு ஹீட்டிங் இஷ்யூ ஆகும், ஏன்னா கொண்டு போய் உள்ளுக்குள்ள வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வெர்டர் கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் அது இன்பில்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஆகுன்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஓவராக ஹீட் ஆச்சுன்னா இன்வெர்டர் கட் ஆயிரும். மறுபடியும் அது எப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வருதோ சமயத்தில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிடுச்சுங்கிற சமயத்தில் ஆஃப் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ஆன் பண்ணிங்கன்னா செட் ஆன் ஆகி. ஏன் அப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகி போர்டுகளெல்லாம் போகுது. ஏன்னா வண்டி செட்டுன்னு மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஏன்னா வண்டிகளுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம செட்டுகளுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இருக்கக்கூடாது, நோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிற கருத்துல தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் கொண்டு வந்திருக்கிறோம். இது மினிமம் போட்டால் ஒரு 6 to 8 இயர்ஸ் வரைக்கும் இது கண்டிப்பாக ரன் ஆகும். ஏன்னா பார்த்து 6 வருஷம் to 8 வருஷம் வரைக்கும் ரன் ஆகும். நீங்கள் ஒரு 7,000 பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 1000 ரூபா பட்ஜெட் தான் வரும். இதில் எந்த ஐட்டமும் போக நாங்கள் வாரண்டியுமே 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். நாங்கள் 5 இயர்ஸ் வாரண்டி கூட கொடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனை வரும், இவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதனால எல்லாருமே மேக்ஸிமம் 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். நாங்களும் 1 இயர் வாரண்டி கொடுத்துக்கிறோம். இந்த செட்டோட லைஃப்னு பார்த்துட்டா நம்ம குறைஞ்சபட்சம் எவ்வளோதான் போட்டு கை வால்யூம் வச்சு கை இதில் யூஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரன் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது கொடுத்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் நம்ம 3 இயர் வாரண்டி கொடுத்துருவோம். மற்ற இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்குமே 1 இயர் வாரண்டி கொடுத்து ஸ்பெஷலாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் நம்ம 3 இயர் வாரண்டி கொடுத்துருவோம். ஏன் 3 இயர் வாரண்டி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். ஃபஸ்ட்டு அப்போ தான் கஸ்டமருக்கு நம்பிக்கை வரும். நம்ம பொருள் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். ஏன்னா நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ கால்குலேஷன் போட்டு அவ்வளோ ரிசர்ச்சுக்கு பிறகு தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பெரிய சைஸில் டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம போர்டெல்லாம் பெரிய போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிஷ்னலாக ஆல்ட்ரு பண்ணி சின்ன சைஸில் அதிக வால்யூம் கொண்டு வரதுக்காக பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்காங்க. அதே கருத்தில் வச்சு தான் நம்ம இவ்வளவையா பண்ணிட்டு இருக்கணும்,
நம்ம கஸ்டமர் கம்மியான ரேட்ல அதிகமான எஃபெக்டோட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நம்ம இந்த ஆம்பிள்ஃபையர் கொண்டு வந்திருக்கிறோம். இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கம்பல்சரி டிசிபிள் ஆடியோவை நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்காது. கம்பல்சரி உங்களுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். டிசிபிள் ஆடியோவை நம்பி வாங்க, சந்தோஷத்தோட போங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா நம்ம யூடியூப்லயே பாருங்க, போட்ட 35,000 40,000 வியூஸ் போகுது. ஆனா பார்த்துட்டா நமக்கு இருக்கிறது ரொம்ப 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 கம்மியான சப்ஸ்கிரைபர். வெறும் 5,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேரும். ஒரு நன்மை நம்ம மட்டும் அடைஞ்சா பத்தாது, மற்றவங்களுக்கும் அந்த நன்மை போய் சேரணும். அப்படின்னா என்ன, பாக்குறவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. நான் இந்த ஃபீல்டுலயே இல்லை, எனக்கு பாட்டு கேட்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு நாள் அடுத்த நாள் போக 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 நீங்க டெசிபிள் ஆடியோ போய் தேட வேண்டியது வராது. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைபர் சின்னதாக ஒரு கிளிக் பண்றீங்க, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்க, டெய்லியும் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதை நீங்க பாக்குறீங்க, பார்க்கல அடுத்த பட்சம். ஏன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ரேட் கம்மியில் கொடுக்கும்போது அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு யூஸ் ஆகாம இருக்கிறது அடுத்த நாள் நாள் பண்ண நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். ஏன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஒரு பொருள், நல்ல பொருள் போய் சேரும். என்ன காரணம் கேட்டீங்களா? ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக அதிகமாகத்தான் நாங்கள் பொருட்கள் அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் கொடுக்குற இடத்துல எனக்கு மினிமம் ஒரு நாளைக்கு பார்த்து எனக்கு ஒரு 2,000 ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறேன். 2,000 இருந்த போதும் நினைக்கிற இடத்துல எனக்கு ஒரு 2 பொருள் 3 பொருள் மட்டும் போச்சுன்னா அந்த 3 பொருளையும் 2,000 லாபத்தை எடுக்கும்னு நினைப்பேன். அதை எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அதிகமான பொருள் எனக்கு சேல்ஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு பொருள் ஒரு 200 300 லாபம் இருந்தா போதும் ஒரு ஆம்பிள்ஃபையர் போடுறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 ஆம்பிள்ஃபையர் 20 ஆம்பிள்ஃபையர் போடுறவங்க பட்சத்துல எனக்கு அதுலயே 5,000 மேல ப்ராஃபிட் வரும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இண்டிவிஜுவலா பார்த்தா மொத்தமா சேர்த்தமா எனக்கு 5,000 ப்ராஃபிட்ங்கிற பட்சத்துல உங்களுக்கு இண்டிவிஜுவலா பார்த்தா ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரேட் கம்மியா பொருள் கிடைக்கும். கேட்பீங்க, எப்படா நீ ஒரு நாளைக்குள்ள 10 ஆம்பிள்ஃபையர் போடுங்க? நான் ஒருத்தனா தன்னிச்சுன்னா அந்த வேலையை பண்ண போறது இல்லை. ரிசர்ச்சிங் பண்றதும் ஒரு ஆம்பிள்ஃபையர் தயாரிக்கிறதும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பிள்ஃபையர் செய்யறது மட்டும்தான் நான். ஏன்னா இதை செய்யும் போது நான் மட்டும் செஞ்சுட்டு அடுத்து கடையில பார்த்தா நான் ஆறு லேபர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் சுத்தி நிக்க வச்சு இப்படித்தான் பண்ணணும், இந்த இடத்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றேன். எனக்கான நாலேஜ் எனக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, என்னை சுத்தி இருக்கிற அத்தனை ஒர்க்கர்ஸுக்குமே இருக்கணும்னு சொல்லி நான் இதை ஒவ்வொன்றும் தெளிவா உங்களுக்கு வீடியோவில் சொல்றதோட வீடியோலயே பார்த்தீங்கன்னா இவ்வளவு தெளிவா சொல்றேன். அப்ப கூட ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளவு தெளிவா சொல்லி நான் பண்ணுனா எவ்வளவு தெளிவா இருக்குமோ அதே சமயத்துல கூட வேலை செய்யறவங்க பண்ணாலும் தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம டிரைவர் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நன்மைகள் போய் சேரும். அதே மாதிரி VTML பிளேயருமே நிறைய போட்டிருக்கிறோம். இதையுமே நான் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்குறீங்க எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ரேட் எப்படி இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்கன்னா, அங்க கேட்டேன் 50,000 சொன்னாங்க, 60,000 சொன்னாங்க, நீங்க எப்படி 20 பட்ஜெட்ல பண்ணி கொடுக்குறீங்க, 7,000 ரூபாய்க்கு முன்னால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுதான் காரணமே. அதிகபட்சமான ஆம்பிள்ஃபையர் வெளியே கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 10 ஆம்பிள்ஃபையர் கடையில இருந்து வெளியே போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் ரேட் கம்மியாக கொடுக்க முடியும். இது என்ன, இதோட கூட ரேட் கம்மியாக கொடுக்க முடியும். இதோட ரேட் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன தேவை? உங்களோட சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவர்ஸும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. நீங்க அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எங்களுக்கு ரொம்ப 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 சுலபமா இருக்கும். அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரிதான் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமா இருந்தா கம்பல்சரி நாங்கள் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக கொடுப்போம். இப்போ மேக்சிமம் நாங்கள் கடை ஆரம்பிச்சா பிடிச்சி வண்டிக்கு போடக்கூடிய செட்டு, அதாவது DC வோல்ட்டு சப்வூஃபர் போடக்கூடிய செட்டு கிட்டத்தட்ட 5,000 ஆம்பிள்ஃபையருக்கு மேல வித்துட்டோம். இந்த 5,000 நண்பர்களுமே எனக்கு 2,500 பட்ஜெட்டோட 2,000 ரூபாயில வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா மேக்சிமம் நான் வெளியில கேட்ட வரைக்கும் 4,000 5,000 சொல்றாங்க. 5,000 நண்பர்களுமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே டிரைவர் நண்பர்கள் தான். மேக்சிமம் ஓனர்ஸ் போட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் டிரைவர் இண்டிவிஜுவலா நானே ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன், என்னோட அமௌண்ட் எடுத்து போடுறேன், 2 நாள் 3 நாள் டிரைவ் பண்ணாதான் இந்த அமௌண்ட் வரும்னு சொல்லி கொடுப்பாங்க. அத்தனை நண்பர்களுக்கு நம்ம தெளிவா பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்சிமம் ஒரு 5,000 செட்டு கொடுத்ததுல ஒரு 10-20 செட் மேக்சிமம் ரிட்டர்ன் வரும். ஏன்னா ஒன்னும் இல்லை, மேக்சிமம் பார்த்தா சோப்பு விளம்பரத்திலே பார்த்தீங்கன்னா 99.9 தான் கொடுப்பாங்க. 100% பியூரான்னு சொல்லி கொடுக்க முடியாது. அதே தான் நானும் சொல்றேன். எல்லா ஆம்பிள்ஃபையர் கம்ப்ளைண்ட் வராம ஓடாது இருக்காது. ஏதாவது ஒரு 100ல 1 2 கம்ப்ளைண்ட் வரும். அதையும் நாங்கள் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த சார்ஜஸும் பே பண்ணாம எங்க சைடு தவறுகள் இருந்தா கண்டிப்பா எந்த சார்ஜஸ் இல்லாம நம்ம பே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்க சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட் கண்டிப்பா எங்க டிசிபிள் ஆடியோக்கு தேவை. அப்பதான் அடுத்தடுத்து இது பண்ணலான் இருக்கிறோம். நிறைய ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. கன்னியாகுமரி சைடு, நிறைய ஊர் சைடு. எங்க ஊர் சைடு கடைகளே இல்லை, எங்கள ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து நீங்க ட்ரைனிங் பண்ணி எங்க ஊர்ல ஒரு கடை வச்சு கொடுங்க. உங்களோட டெசிபிள் ஆடியோ கீழே நாங்க செயல்படுறோம். ஏன்னா உங்க ஊரை நான் எல்லாமே அடுத்து பார்த்துட்டு நாங்க ஆர்டர் கொடுத்து எடுக்க வேண்டியது இருக்குது
அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்துட்டு எங்களுக்கு கோயம்புத்தூர் சைடு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ் வந்துருக்கு. எங்களுக்கு வந்து நேரில் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சமயத்தில் நிறையா நண்பர்கள் கோயம்புத்தூர் சைடு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் சொன்னது என்ன, நீங்கள் இத்தனை நாள் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச்சு போடக்கூடாது, இந்த ஊரில் பிரான்ச் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சஸ் போடணும்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதுக்கு தேவை உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா இதோட பெட்டரான ஆஃபர்ஸ் கொண்டு வரோம். புதுமையாக நிறைய விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கிறோம். அதை வீடியோ கொண்டு வரணும், மக்கள் பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் பார்வைக்கு வரும்போது எங்களோட கண்டுபிடிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நாங்கள் இதை கொண்டு வந்து நாங்கள் அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அடுத்த பட்சமா இருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு தேவை முதல் பாராட்டுக்கள் மட்டுமே. நாங்கள் இதை பாராட்ட மட்டுமே நோக்கமாக வச்சு நாங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கி யூஸ் பண்ணு, கம்பல்சரி அவ்வளோ அற்புதமாக இருக்கு. எல்லா டெஸ்டிங்கும் பண்ணியாச்சு. இந்த ஆம்பிளிஃபையர்ல எந்த குறையிலும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. ரொம்ப தூரம் இந்த வீடியோ கொண்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.